ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு புவியியல் பாடத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை அதில் இருக்கக்கூடிய ஒரு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவின் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை முறை எடுத்திருக்காங்க, லாஸ்ட் கணக்கெடுப்பில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்க, அந்த கணக்கெடுப்பின்படி இந்தியா உலக அளவில் எத்தனை இடத்துல இருக்குது, அதை பற்றின ஒரு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மக்கள் தொகை எவ்வளவு? 1210.19 மில்லியன்கள். மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடுகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 2ஆம் இடம். உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவின் சதவீதம் என்ன? 2.4%. உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் சதவீதம் என்ன? 17.5%. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? 10 ஆண்டுக்கு ஒரு முறை. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது மேற்கொள்ளப்பட்டது? 1872. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது மேற்கொள்ளப்பட்டது? 1881. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடைபெற்றது? 2011. மக்கள் தொகை பரவல் என்பது எதை குறிக்கிறது? புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்வளவு இடைவெளியில் உள்ளார்கள் என்பதை மக்கள் தொகை பரவல் குறிக்கிறது. மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் முக்கிய காரணிகள் எவை? நிலப்பரப்பு, காலநிலை, மண், நீர், நீர்ப்பரப்புகள், கனிம வளங்கள், தொழிலகங்கள், போக்குவரத்து, நகரமயமாக்கல். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் எவை? முதல் 5 பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் 199.5 மில்லியன். மகாராஷ்டிரா 112.3 மில்லியன். பீகார் 103.8 மில்லியன் மக்கள் தொகை. மேற்கு வங்காளம் 91.3 மில்லியன். ஆந்திர பிரதேசம் 84.6 மில்லியன். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? சிக்கிம் 0.61 மில்லியன். யூனியன் பிரதேச மக்கள் தொகையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? புதுடெல்லி 16.75 மில்லியன். மக்கள் தொகை அடர்த்தி என்பது எதை குறிக்கிறது? ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை மக்கள் தொகை அடர்த்தி குறிக்கிறது. (2011) மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளவு? 382. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. என்ன கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா 2011 382. அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் எது? பீகார் மாநிலம். ஒரு சதுர கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 1106 பேர் தங்கி வசிக்கிறாங்க. குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். 17 பேர் ஒரு சதுர கிலோமீட்டர்ல வசிக்கிறாங்க.
யூனியன் பிரதேசத்தில் அதிக மக்கள் அடர்த்தியை கொண்டது எது? புதுடெல்லி. ஒரு சதுர கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா 11,320 பேர் வசிக்கிறாங்க. யூனியன் பிரதேசத்தில் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டது எது? அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஒரு சதுர கிலோமீட்டர்ல 46 பேர் வசிக்கிறாங்க. மக்கள் தொகையின் தேக்க நிலை காலம் எது? 1901 முதல் 1921 வரை மக்கள் தொகையின் தேக்க நிலை காலமாகும். பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு எது? 1921. 1921 மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எவ்வளவு? எதிர்மறை வளர்ச்சி விகிதம் 0.31%. 1921 முதல் 1951 இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு அதிகரித்தது? 110 மில்லியன்கள். மக்கள் தொகை வெடிப்பு எப்போது நிகழ்ந்தது? 1951. 1951 முதல் 1981 இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு அதிகரித்தது? 322 மில்லியன்கள். மக்கள் தொகை வெடிப்பு என்றால் என்ன? மக்கள் தொகை வெடிப்பு என்பது அதிகப்படியான மக்கள் தொகை பெருக்கமாகும். அதிக வளர்ச்சியிலிருந்து வளர்ச்சி குன்றல் தென்பட ஆரம்பித்த காலம் எது? மக்கள் தொகை அதிக வளர்ச்சியிலிருந்து வளர்ச்சி குன்றல் தென்பட ஆரம்பித்த காலம் எது? 1981 முதல் 2011. மக்கள் தொகை மாற்றம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இருந்து மற்றொரு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பது அல்லது குறைவதாகும்.